இந்த பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த பீப் பாடலை பற்றி இந்த சூழ்நிலையில் நான் ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, இந்த பீப் பாடல் என்று சொன்னாலே பீப் பாடல் என்றால் என்ன? அங்கேயே ஒரு வார்த்தையை மூடி மறைக்க தொழில்நுட்ப ரீதியிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த பீப். அடிப்படையில் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அல்ல. இது ஒரு தனிப்பட்ட ஆல்பமாக வெளியிடப்பட்ட பாடலும் அல்ல. இது ஒரு முழுமை வடிவம் பெற்ற பாடலும் அல்ல. இது சம்பந்தப்பட்ட சிம்பு குரல் கொடுத்துட்டான்னு சொல்கிற இவர், அவர் இதை போய் ஒரு தொலைக்காட்சியில் பாடில்ல, இல்லை ஒரு ரேடியோவில் எஃப்எம் ரேடியோவில் போய் பாடில்ல, இல்லை ஒரு அரங்கத்தில் நின்று பாடில்ல, இல்லை ஒரு மேடை கச்சேரியாக போய் ஏறி நின்று பாடில்ல, இல்லை அவர் போய் தெருவோரத்தில் நின்று பாடில்ல. எல்லாத்துக்கும் மேலே இந்த பாடல் முறைப்படியாக ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் போய் பதிவு செய்யப்படவில்லை. இது ஒரு முழுமை பெறாத ஒரு பாடல். அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு அறையில் சில டம்மி வார்த்தைகளை போட்டு பாடிட்டு அதை கூட வேண்டாம் என்று தொழில்நுட்ப முறையிலே பீப் போட்டு மூடி வைத்துவிட்டு, அது ஒரு கட்டத்தில் அந்த பாடல் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட ஒரு பாடல், டெசர்டட் நிலையில் தூக்கி வீசப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலை யாரோ வேண்டுமென்றே ஒரு வேண்டத்தகாத விஷ கிருமிகள் திருடி எடுத்து சென்று சிம்புக்கு மேலே பெண்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் என்று வேணுன்னு ஒரு சதித்திட்டத்தின் காரணமாக அதை கொண்டு போய் யாரோ இணையதளத்தில் போய் பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை, இது சத்தியம். கடவுள் நம்பிக்கை உள்ளவன் என்ற முறையில் இதை நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த செய்தி தெரிஞ்ச உடனே 12ஆம் தேதி வரைக்கும் நான் சென்னையில் இல்லை, ஹைதராபாத்தில் இருந்தேன். அங்கேருந்து ஓடோடி வந்து 13ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேயே புறப்பட்டு போய் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இப்படி திருடி போய் இணையதளத்திலையும் வாட்ஸ்அப்லேயும் உளவு விட்டுற அளவுக்கு இது பண்ண பதிவிறக்கம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு நானே நேரில் சென்று புகார் மனு கொடுத்துட்டேன். அந்த புகார் மனுவை அவர்கள் பெற்றுக்கொண்டதற்காக ரசீது 14/12/2015 அன்றைக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் வச்சிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் கோவை போலீஸார் 12/12/2015 அன்றைக்கு சில மகளிர் அமைப்பை சார்ந்தவர்கள் கொடுத்த புகாரை பெற்று அன்றைக்கே அவர்கள் அந்த வழக்கை பதிவு செய்கிறாங்க. அதாவது இந்த எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையை அன்றைக்கு அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த பதிவு செஞ்சதோட அடிப்படையில் 19/12/2015 அன்னைக்கு கோவை போலீஸார் நேரில் வந்து சிம்பு ஆஜராக வேண்டும், விளக்கத்தை தர வேண்டும் என்ற ஒரு சம்மனை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அன்றைக்கு சம்பந்தப்பட்ட சிம்பு எங்கள் வீட்டில் இல்லத்தில் இல்லாத காரணத்தால் அவருடைய தந்தை என்ற முறையில் நான் கையெழுத்து போட்டு அந்த சம்மனை வாங்கியிருக்கிறேன். அதை தொடர்ந்து 17/12/2015 அன்றைக்கு எந்த வழக்கை இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களோ, அதாவது முதல் தகவல் அறிக்கையை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்களோ, அந்த 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 புகார் சொல்லப்பட்டது அந்த குற்றத்தை நிரூபணம் செய்யக்கூடிய அளவுக்கு சட்டப்படி சரிவர எந்த முகாந்தரமும் இல்லாத காரணத்தால் அந்த புகார் மனுவையே, அந்த ஃபஸ்ட்டு அந்த எஃப்ஐஆரையே, அந்த முதல் தகவல் அறிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சிம்பு சார்பிலே 17/12/2015 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டது.
கணம் நீதிபதி அவர்கள் அதை விசாரித்துவிட்டு ஏன் இந்த முதல் தகவல் அறிக்கை இந்த புகார் மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாது என்று விசாரணை செய்து இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்குக்கு இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு கோவை போலீசார் காவல்துறையினர் தக்க பதிலை அளிக்க அவகாசம் அளித்து இந்த வழக்கை வருகின்ற புத்தாண்டிலே ஜனவரி 5ஆம் தேதி இன்றைக்கு வழக்கை ஒத்தி வைத்திருக்கின்றார். இதற்கிடையிலே 19/12/2015 என்று சிம்பு நேரிலே ஆஜராக வேண்டும் என்று சொன்னதற்கு கொஞ்சம் தேதி தள்ளித்தர வேண்டும் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட சிம்பு செய்த பக்கத்திலே இவர்கள் அவகாசம் கேட்டால் அதையும் கொடுக்க வேண்டும் என்று கணம் நீதிபதி அவர்கள் கோவை போலீசாருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த கட்டத்தில் நான் என்ன ஒன்றுன்னா, நான் எதையும் நியாயப்படுத்த பேசல, சட்டப்படி ஒன்று தான் நான் ஒன்று கேட்குறேன். என்னன்னா, ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மனுவில் என்ன கொடுத்துருக்காங்க? சில ஆபாச வார்த்தை வந்ததாக சொல்கிறாங்க. இந்த பாடல் இணையதளத்திலே வெளிவந்திருப்பதாக தெரிகிறது, வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த இணையதளத்திலே சிம்பு தான் வெளியிட்டார் என்பதற்கு என்று இவர்களே குற்றம் சாட்டவில்லை. ஏன்னா இவர்களாலே குற்றம் சாட்ட முடியாது. இன்னைக்கு சைபர் கிரைமில் கொண்டு போய் கொடுக்கப்பட்ட எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இவர்களால் சிம்பு தான் கொண்டு போய் அதை பதிவிறக்கம் செய்தார்னு நிரூபிக்க முடியுமா? முடியாத சூழ்நிலை. ஆக அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே சிம்பு மேல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. இப்போ யாரு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டாலும் என்ன கெட்ட வார்த்தையோட திட்டிருந்தாலும் அந்த கெட்ட வார்த்தையை எழுதி தான் முதல் தகவல் அறிக்கையை போட முடியும். ஆனால் இவர்கள் இதற்குள்ளே இப்படி தான் என்று ஒருத்தரை குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு திட்டமிடப்பட்ட சதி. சினிமாவுக்கு சென்சார் இருக்குங்க. இப்போ சேட்டலைட் ரைட் தனிப்பட்ட தொலைக்காட்சி கூட ஏதாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்திட்டா அதை கேள்வி கேட்குறதுக்கு மத்திய அரசு இருக்குது, சட்டம் இருக்குது. அதனால் டிவிக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு விதமான சென்சார் இருக்குது, அதாவது ஒரு இது இருக்குன்னு. ஆனால் இந்த இணையதளத்தில் எல்லாம் அதுக்கெல்லாம் எந்த சென்சாருங்க இருக்குது? அந்த இணையதளத்தில் எல்லாம் என்னென்ன அநியாயங்கள்லாம், என்னென்ன ஆபாசங்கள் எல்லாம் யாரோ அரங்கேற்றிருக்காங்க. அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சில பேர் இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லக்குள்ள அதை நான் சதின்னு சொல்கிறதுக்கா இல்லை விதின்னு சொல்கிறதா? நம்ம தான் இனிமேலுக்கு வாழ்க்கையில் கேர்ஃபுல்லாக கூட இருக்கக்கூடிய கூடா நட்பு இருந்து விட்டாலே வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இதுதான் உண்மை. தமிழ் அற்புதமான மொழி. என்னை வாழ வச்ச தமிழ் மொழி, என்னை வாழ வச்ச தமிழ் சமுதாயம், என்னை ஏற்றி விட்ட தமிழ் சமுதாயம். ஒரு சினிமாவில் கூட கதாநாயகை தொட்டு நடிக்காத ஒரு நாயகனை இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு எந்த விதமான கிசுகிசுகளுக்கும் ஆட்படாமல் ஒரு முறைப்படி மரபுப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன், கடவுள் நம்பிக்கை உள்ளவன். ஒருதலை ராகத்திலேருந்து ஆரம்பித்து உயிர் விஷா, தங்கைக்கு ஒரு கீதம், ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், தாய் தங்கை பாசம், சிலம்பரசன் வச்சு எங்கள் வீட்டு வேலைன்னு பெற்றெடுத்து பெண்களுக்காக படம் எடுத்தவனா. அந்த பெண்களோட ஆதரவில் தான் இவ்வளவு வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறேன். என் பையனை கூட உறவை காத்தைகளிலேருந்து ஆரம்பித்து அத்தனை படங்களில் உறவை காத்தைகளி, மைதிலனை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியன சாந்தி, எங்கள் வீட்டு வேலைன்னு பெற்றெடுத்த பிள்ளை, சபாஷ் பாபு, ஒரு வசந்த கீதம் அப்படின்னு சொன்னால் தான் காதலன் எத்தனையோ படங்கள் நடிக்க வச்சு தாய்மார்களோட ஆதரவு அந்த பையனுக்கு வர மாதிரி எல்லா தாய்மார்களும் எல்லா என்னுடைய சகோதரிகளும் எல்லாம் அந்த பையனுடைய ஆதரவு கொடுத்து வளர்ந்த ஒரு பையன். அந்த பையனுக்கு வேணும்னு எந்த பெண்களையும் அவர் புண்படுத்தணுங்கிற நோக்கமே கிடையாதுங்க. அந்த பாட்டில் கூட பொண்ணுங்களை திட்டாதரா மாமு, பொண்ணுங்களை திட்டாத மாமுலாம் வருத்தப்பட்டிருக்காரு. தம் அடிக்காதரா மாமுன்னு சொல்லியிருக்காரு. நீ போய் லவ் பண்ணிட்டு ஏன்டா பொண்ணுங்களை போய் திட்டுன்னு தான் கேள்வி கேட்குறாரு. எல்லாத்துக்கும் மேலே உன்னை பெண்கள் இது பண்ணியிருந்தா கூட உன்னோட வாழ்க்கையில் நம்பு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை கடவுள் கொடுப்பான்னு நம்பு அப்படிங்கிற நல்ல கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தெல்லாம் போய் இல்லாமல் அவர் மூடி வைத்த பீப் சவுண்டு, தொழில்நுட்ப அறிவில் பீப்பு தான், எல்லோரும் பீப் சாங்கிறது தலைப்பே போடுறாங்க. மூடி வச்ச ஒன்றை தேடி எடுத்து இதுக்குள்ளே அவர் ஒரு வலையில் சிக்க வச்சு அவரை மாட்ட விடணும்னு சில பேர் பண்ணிட்டாங்க. பண்ணினதில் இது சட்ட ரீதியாக யாருமே
ஆனால் அப்போ சட்ட ரீதியாக இவர் தான் வெளியிட்டாருன்னு நான் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கட்டுங்க. ஆனால் அதற்கு முன்னாடி இவ்வளவு இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அது நான் எல்லாத்தையுமே சந்திக்கும்போது ஒன்றே ஒன்றுமா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் பெண்களை தெய்வமாக மதிக்கக்கூடியவன். என்னை வாட வச்ச அந்த சரஸ்வதி தாய், டி.ராஜேந்தர் நாக்கத்திருந்தால் நல்லா பேசுனேன், அந்த கலைமைகள் தாய், ஞானாந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு சொல்லுவாங்கிற அந்த அந்த சரஸ்வதியோட இல்லால் அந்த கலைமகள், அந்த மலைமகள், அந்த திருமகள், அந்த வான்மகள், இந்த நிலமகள், எல்லா தாயையும் அந்த ஆதிபராசக்தியை சக்தியாக நினைக்கக்கூடிய நான், அப்படிப்பட்ட நான் எந்த பெண்களையும் பண்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கமே இல்லை. எந்த அரங்கத்திலையும், எந்த மேடையிலையும், எந்த சூழ்நிலையும் ஒரு பொண்ணு கை கொடுத்தா கூட கை கொடுத்து தமிழ் பண்பாடு கை கொடுக்காதீங்கம்மா, தமிழ் பண்பாடு அப்படின்னு பண்பாட்டை கட்டி காப்பாற்றணும்னு இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னா எனக்குன்னு ஒரு பேர் தமிழ் சமுதாயத்தில் பெற்று வச்சுருக்கக்கூடியன்னா, இன்றைக்கி நான் என் மகனால் என் மகன் அதை செய்யலை, யாரோ திருடி போய் இதை வெளியிட்டுட்டாங்க. அந்த திருடி போய் வெளியிட்ட இந்த விஷயம் அவனுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துன்னு தான் பண்ணிட்டாங்க. அதுக்கு கூட மறைமுகமாக என்னோடய மகனோட பேர் அடிப்படுதுன்னு சொல்லக்குள்ள யாரோ திருடி வெளியிட்டது என் தமிழ் சமுதாய மக்கள் மூத்த தாய்மார்களுக்கெல்லாம் ஏதோ மனசு நெருடுதுன்னு சொன்னால் நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேங்க. ரொம்ப மனசு உருகுறேன். என்னோடய கண்ணீரால் அந்த களங்கத்தை உங்கள்கிட்ட மனசுலேருந்து நான் துடைக்க விரும்புகிறேன். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, திருடி போய் ஒருத்தரோட இதிலேருந்து வெளியிட முடியுமான்னு நீங்கள் கேட்டால் ஒன்றேன்னு சொல்கிறேங்க, இந்த நாட்டில் ஆளுங்கட்சியான அதிமுகவோட அதிகாரப்பூர்வமான நாளேடு நமதி எம்ஜிஆருங்க. அந்த நமதி எம்ஜிஆர் பத்திரிகைக்குள்ளே போய் அடுத்து வர தேர்தலில் அதிமுக ஜெயிக்கிறத விட திமுக ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று போய் அவங்க அலுவலகத்துக்குள்ளே போய் அவங்க இணையதளத்தில் ஏற்றி விட்டுட்டாங்க. அதை தேடி அப்புறமா கண்டுபிடிச்சி அந்த இணையதளத்தில் ஏற்றப்பட்டதை நிறுத்திட்டு ஒரு ஆளுங்கட்சியான அதிகாரப்பூர்வமான நாளேடான நமதி எம்ஜிஆர் பத்திரிகையிலே சில விஷக்கிருமிகள் பூந்து இப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு போய் சென்னை கமிஷன் அலுவலகத்தில் கமிஷனர் ராஜேந்திரன் போய் புகார் மனு கொடுத்துருக்காங்கங்கிறது பத்திரிகையில் வந்திருக்குது. அவ்வளோ உயரமான இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவான நமதி எம்ஜிஆர் பத்திரிகைக்கே ஒரு நாடாளும் நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கே சதித்திட்டம் போட்டு அவர்களுக்கு எதிராக விஷக்கிருமிகள் இப்படிலாம் பதிவிறக்கம் செய்ய முடியும்னு சொல்லும்போது நாடாளும் அவர்களுக்கே அந்த நிலைமைன்னா நாவாள வேண்டிய ஒரு பாடிய ஒரு சிலம்பரசனுக்கு அவரை கூட மாட்டி விடுறதுக்கு அவர் மேலே சதித்திட்டம் விளைச்சி இது பண்ணி அவரை வலையில் கீழே தள்ளுறதுக்கு யாராவது திட்டம் போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. இதுதான் உண்மை. என்னோட பையனோட படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, பையனோட படம் லேட் ஆகணும், அதில் நடித்த நடிகை கால்ஷீட் கொடுக்காமல் எப்படி தடுக்கலாம், அந்த படத்தை எப்படி டிலே பண்ணலாம், அவர் மேலே என்னென்னலாம் குற்றம் சாட்டலாம், அவரை எப்படியெல்லாம் ஒழிச்சிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நான் சதியை கண்டெல்லாம் பயப்படலைங்க. சதியை மீறி எல்லாத்துக்கும் காரணம் உலகத்தில் தலை விதி. அந்த விதியை நிர்ணயிக்கிறது கர்மா. இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கணும்னு சொல்கிறது எங்களோட கர்மா. நான் கடவுளை மட்டுமே நம்புகின்றேன். என் பையன் கூட சொல்கிறான், பார்த்தீங்களா, நான் மனசாட்சிக்கு பயப்படுறேன், நான் எந்த தப்பும் பண்ணல, சட்டம் என்ன இது பண்ணுதோ அதை நான் நேர்கொள்கிறேன், நான் எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட பையன் தாங்க அந்த பையன். அந்த பையன் சார்பாக என்னோட எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டேன். இதுலேயும் உங்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னால் என்கிட்ட வார்த்தை இல்லை. ஆனால் என்னையும் என் குடும்பமும் பயங்கரமான மன உளைச்சல் இருக்கிறோம். எத்தனையோ இப்போ எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சுங்க, எத்தனையோ கோடிகள் இழப்பு, எல்லாம் கஷ்டம் எல்லாம். இப்போ மழை வெள்ளம் வந்தது, 33 இந்தி பிரச்சார சபாவில் ஃபுல் வெள்ளம் சூழ்ந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெக்கார்டிங் தியேட்டர், ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்டு, அத்தனை மிக்சரு, அத்தனை ஜென்லக்கு ஸ்பீக்கரு, அத்தனை அதாவது ஆவிட் எக்ஸ்பிரஸ், ஆவிட் மோஜோ, எஃப்சிபி, அத்தனை கம்ப்யூட்டர்ஸ், குரல் டிவிக்காக வச்சுருந்த அத்தனை கம்ப்யூட்டர், அத்தனை மெய்க்கு, அது இது, அத்தனை பொருள், அத்தனை கணக்கு,
அவ்வளவு 33 வருஷம் 35 வருஷமாக சினிமாவில் இருந்த அத்தனை கணக்கு வழக்கு எல்லா ரெக்கார்டும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் எல்லாமே முழுகி போச்சு. இன்றைக்கி மழை வெள்ளம் புந்தி இவ்வளவு பெரிய இழப்பு காலாயிட்டேன். எத்தனையோ கோடி நஷ்டம். ஆனால் எத்தனையோ ஏழை மக்கள் பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறது கூட இடம் இல்லாமல் எல்லாம் பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லோரும் நிவாரணத்துக்கு வழி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கடனுக்கும் கஷ்டத்துக்கு முன்னாடி இந்த கடன், அந்த மக்கள்லாம் அப்படியே கடல் மாதிரி காஷ்மீர் கடலில் தத்தளிக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஏதோ கடன்கிற கடலில் மட்டும்தானே இறைவன் தத்தளிக்க விட்டுருக்கான். பரவாயில்ல, காலம் வந்தால் ஏறி வந்துடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று, நாட்டில் இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கும்போது ஒவ்வொரு ஏழையும் அடுத்த வேலை கட்டிக்கிறதுக்கு துணி இல்லாமல் இவ்வளவு விஷயங்கள் நான் நாட்டில் இருக்கும்போது அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டேன். ஒரு பீப்பு பாடல்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்தில் வந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து பரபரப்பாக பேசிட்டு இதில் என்ன நியாயம் இருக்குங்கிறத கூட பற்றி கவலைப்படாமல் சிலம்பரசனை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். எல்லாத்துக்கும் இறைவன் விடை சொல்லுவான். நல்ல விடையை இறைவன் சொல்லுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எனக்கு என்னுடைய இந்த கருத்தை இந்த மீடியாவில் வெளியிட இருக்கக்கூடியவர்களுக்கு என்னோட நன்றி தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இவ்வளவு பிரச்சனையும் மீறி என்னும் மேலேயும் என் மகனுக்காகவும் என் குடும்பத்தார் மீதும் அபிமானம் வைத்து எங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் அளித்த, இன்னும் கூட என் மகன் மீது ஒரு சாஃப்ட்காரனோட இரக்கத்தோடு பேசக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை தமிழ் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய அபிமானிகளுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நல விரும்பிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய வெள்ளம் சூந்தி எது வேணால் உடைஞ்சிருக்கலாம், எல்லாத்தையும் நடந்துருக்கலாம், எல்லாம் உடையுங்க. நீங்கள் இருக்கிறவங்க என் மனசு மட்டும் உடையாதுங்க. மனசு உடையவே உடையாது. ஏன்னா ஒன்று எனக்கு கடவுள் தெய்வம், அடுத்தது என்னுடைய தமிழ் மக்கள். நீங்கள் தான் என்னோட தெய்வம். நன்றி, வணக்கம்.